ஸ்ரீ குருப்யோன் நமஹ. அறியுவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, IPL 2025 இந்தியாவில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. இதுவரை 57 போட்டிகள் நிறைவு பெற்றுள்ளன. 58வது போட்டியாக இன்றைய தினம் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணிகள் மோத இருக்கின்றார்கள். ஒரு முக்கிய வாய்ந்த போட்டியாக இந்த போட்டி இருக்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் முதல் 4 இடத்துக்கு வரக்கூடியவர்கள் யார் என்பதில் மிகவும் கடுமையான ஒரு போட்டியை ஏற்படுத்தக்கூடிய போட்டியாக இந்த போட்டி இருக்கும். இன்றைக்கி டெல்லி கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி போராடக்கூடிய ஒரு போட்டி. கிங்ஸ் 11 பஞ்சாப் அணியும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு போட்டி. ஸோ இந்த மேட்ச் நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமும் ஒரு விருந்தும் அளிக்கக்கூடிய ஒரு போட்டியாக இந்த போட்டி இருக்கும். 2-3 நாளாக கொஞ்சம் ஹெவி ஒர்க்கு, அதனால் வீடியோ போட முடியல. இருந்தாலும் முந்தானேத்து நம்ம போட்டிருந்தோம், ஜிடி தான் வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஜிடி வின் பண்ணிட்டாங்க. நம்ம சொன்னதில் ஒரு 7 பேர் டீம் லெவலில் வந்திருந்தாங்க. ஒரு சிறப்பான ஒரு ஆட்டமாக இருந்தது. நேற்றைய தினம் வீடியோ போட முடியல ஹெவி ஒர்க்குனால். இன்றைய தினம் எடுத்துக்கொண்டே வேணால், அதாவது இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 2 நட்சத்திரம் இன்றைக்கி மீட் ஆகுது. அதாவது உத்திர நட்சத்திரமும் அஸ்த நட்சத்திரம் 2 நட்சத்திரமும் இன்றைக்கி மீட் ஆகுது. ஸோ ஒரு டஃப் காம்பினேஷன் கொண்ட ஒரு மேட்சாக தான் அந்த மேட்ச் இருக்கும். எப்பயுமே ஒரு நாளில் 2 நட்சத்திரம் சங்கமிக்கும் போதும் அந்த நட்சத்திரங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களை பார்க்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்ன பவரில் இருக்குது அப்படிங்கிறது முக்கியம். வீடு கொடுத்து எங்கே இருக்காங்கிறது முக்கியம். ஸோ இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு கால்குலேஷன்லாம் இன்றைக்கி போட்டிருக்கேன். எந்த லெவலில் கரெக்டாக வருதுங்கிறது இன்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ளே பண்ணப்பறம் தான் நமக்கு தெரியும். ஸோ பெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்து பண்ணுங்க. நான் யாரையும் பெட் பண்ணுங்கன்னு இது வரைக்கும் சொன்னது கிடையாது. நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. யோசனை பண்ணி இன்னைய தினம் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி ஒரு டஃப் சுச்சுவேஷனான மேட்ச் அப்படிங்கிறது முதல்ல சொல்லிக்கிறேன். இன்றைய தினம் ஒரு டஃப்பு தான் சொல்லிட்டு தான் நான் அந்த வீடியோவை போடுறேன். அதை புரிஞ்சுங்க. மேக்ஸிமம் ஒரு 7 பேர் அல்லது 8 பேர் வரக்கூட வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு இன்றைய பொறுத்த வரைக்கும். ஏன்னா பார்ப்போம். டெல்லி கேபிட்டல்ஸ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் அபிஷேக் போரல், KL ராகுல், ட்ரிஸ்டான் ஸ்டப்ஸ், அசடோஸ் சர்மா போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன்மற்ற வைஸ் கேப்டனாக போரல் அல்லது ராகுல் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் சமீரா, குல்தீப் யாதவ், விப்ராஜ் நிகம் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ஃபேப் டூ பிளெசிஸ், KL ராகுல், அக்ஷர் பட்டேல், விப்ராக் நிகம் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ஃபேப் டூ பிளெசிஸ் அல்லது அக்ஷர் பட்டேலை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் மிச்சல் ஸ்டார்க், குல்தீப் யாதவ், விப்ராக் நிகம் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். நேயர்களே, இன்றைய தினம் அதாவது 2வது பந்து போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டார்க் ஒரு 3 விக்கெட் வீழ்த்துறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் ஆர்யா, ஜாஸ் இங்கிலீஷ், சசாங் சிங் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டனாக இங்கிலீஷ் அல்லது சசாங் சிங்கை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி ஆல்ரவுண்டராக மார்க்கோ யான்சன் அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். முதலாவது பந்து வீசினார்கள் என்றால் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணியில் மார்க்கோ யான்சன் விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பு, பாட்லட் விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பு மற்றும் வைசாக் விஜயகுமார் விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பு என்பது இன்றைய தினம் இருக்கின்றது. அடுத்தபடியாக பஞ்சாப் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் ஸ்ரேயாஸ் ஐயர், ஜாஸ் இங்கிலீஷ், சசாங் சிங் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ஸ்ரேயாஸ் ஐயரை கண்டிப்பாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அதாவது 2வது பேட்டிங் பண்ணால் ஸ்ரேயாஸ் ஐயர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. ஸோ அவரை நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா ஜாஸ் இங்கிலீஷை கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தபடியாக கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றார் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் மார்க்கோ யான்சன், ஹர்ஷதீப் சிங், யுவேந்திர சஹால் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள்.
நேயர்களே, இந்த போட்டி விறுவிறுப்புக்கும் சுறுசுறுப்புக்கும் பஞ்சம் இருக்காது. ஒரு சுவாரஸ்யம் நிறைந்த போட்டியாக இருக்கும் என்று ஏற்கனவே குறிவிட்டேன். இந்த போட்டியில் முதல் ஹிண்ட்டாக எடுத்துக்கொண்டேமானால், முதல் பவர் பிளேயில் ஒரே ஓவரில் ஒரு 20 ரன் பக்கம், அதாவது 2 6 2 4 அடிப்பாங்க. இல்லை அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு 6 ஒரு 4 ஒரு 6 ஒரு 4 அந்த மாதிரி அடிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அது வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் அடிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ரெண்டாவது ஹிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இன்றைய தினம் வலதுகை ஆட்டக்காரர் ஒருவர் கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. மூணாவது ஹிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு இடதுகை பந்து வீச்சாளர் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஸோ 3 ஹிண்ட்டு கொடுத்துருக்கேன். இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். ஒரு டஃப் சுச்சுவேஷனான மேட்ச் தான் என்னையை பொறுத்த வரைக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இன்றைய தினம் கரெக்டாக லெவல் பண்ணிங்க. ஏன்னா 2 நட்சத்திரம் வந்தது அப்படின்னாவே அதில் மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள்லாம் இருக்கும். மறுபடியும் நான் அது வந்து பதிவு பண்ணிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் எஃபர்ட் போட்டிருக்கோம். ஸோ வின்னிங் ரிசல்ட் அப்படிங்கும்போது இன்றைய தினம் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.